ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். கார்த்திகை தீபம் சீரியலில் இப்போ ரொம்ப சூப்பராக பரபரப்பாக போயிட்டுருக்கு. என்னென்னா, கார்த்திக் ஆல்ரெடி கேட்டிருப்பாரு அந்த லேண்ட் ஓனர்கிட்ட. ஸோ அந்த ஆளும் பார்த்தீங்கன்னா கார்த்திக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்ட மாதிரி அந்த எங்கள் இடத்துல ஒருத்தவர் இருந்தார், அவரை யார் அரேஞ்ச் பண்ணனா ஒரு லேடி தான் அரேஞ்ச் பண்ணாங்க, உங்கள் பேரை கூட ரம்யான்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டோடனே கார்த்திக்கு பயங்கர ஷாக் ஆகுது. அண்ட் அந்த டைமிங்கில் ரம்யா அபிராமியை பார்த்து ஒரு குட் புக்ஸில் இடம் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமியை பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்ச உடனே என்ன மாப்பிள்ள யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லி ராஜா கேட்குறாப்புல. உடனே நம்ம கார்த்திக் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே வா அப்படின்னு சொல்லி தனியாக கூப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த ரம்யா தான். ஆனால் அந்த ரம்யா எதுவுமே தெரியாத மாதிரி எப்படி இவ்வளோ ஈஸியாக ஜாலியாக நடிக்கிறான்னு தான் எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சீக்கிரமே இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம் மாப்பிள்ள, உடனே இதை போய் தீபாட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லலாம். இல்லை ராஜா, முதல்ல நம்ம இந்த லேண்ட் ஓனர் போய் பார்த்து யார் இந்த போலிச்சாமியார்னு முதல்ல கண்டுபிடிக்கலாம். அப்போதான் இந்த கார்த்திக் கிட்ட நம்ம சொன்ன மாதிரி அவளை கையும் களவுமா பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த லேண்ட் ஓனர் கிட்ட போகிறாங்க. அவங்க கிட்ட போயிட்டு உங்ககிட்ட அந்த போலிச்சாமியாரோட ஃபோட்டோ இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவரும் நல்லா திங்க் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்டினோன்னே, இந்த ஃபோட்டோ பார்த்தா மாப்பிள்ள இந்த ஆளை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஆளை பார்த்துருக்கியா? எங்க ஞாபகம் வந்துடுச்சு. ஐயோ, இந்த ஆளு தான் அந்த ஸ்டேஷனில் நாங்களும் அந்த ஆளும் நானும் சண்டை போட்டுக்கிட்டோம்ல, அந்த ஆள் இவன் தான் மாப்பிள்ள அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்ட், அந்த ஆள் தான். ஆனால் இப்போ அந்த ஆள் எங்கே இருப்பான்னு தெரியலையே. முதல்ல இந்த ஃபோட்டோவை நம்ம போலீஸ்கிட்ட கொடுக்கலாம். கண்டிப்பாக அவங்க இதுக்குன்னு ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கிட்ட ராஜா சொல்கிறாரு. கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோட்டோ எடுத்து நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. இந்த ஆளோடைய அட்ரஸ், இந்த ஆள் எங்கே இருப்பான்ற டீட்டெயில் கண்டுபிடிங்க. இந்த ஆளையும் அந்த ரம்யா கிட்ட நேருக்கு நேராக கொண்டு போய் நிறுத்தணும். அப்போ தான் இந்த ரம்யாவுக்கு முகத்தரையை நம்ம கழிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பிளான் பண்ணாங்க. பிளான் பண்ண மாதிரி அந்த ஆளையும் கண்டுபிடிச்சாங்க. அந்த ஆளை கண்டுபிடிச்சி பயங்கரமாக சண்டை போடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் நினைச்ச மாதிரியே அந்த ரம்யா அந்த இடத்துக்கு வராங்க. ரம்யா இடத்துக்கு வந்தோடனே கார்த்திக் நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே என்ன கார்த்திக், நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவையும் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க பாத்தீங்களா, அங்கதான் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவுக்கு பலார்னு ஒரு அறை கொடுத்துறாரு. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீங்க தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சூப்பரா போயிட்டு இருக்கு கார்த்திக் தீபம் சீரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.